ஒன்றான மெய்தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, நான் தொடங்குவதற்கு முன்பாக மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு கிறிஸ்மஸை இந்த டிசம்பர் மாதம் வருகிற பொழுது உலகமே கிறிஸ்மஸ் குறித்து சிந்தித்து அதை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் தற்போது சில நாட்களாகவே கிறிஸ்மஸ் என்றால் உண்மையில் என்ன, நாம் யாரை கொண்டாடுகின்றோம், நாம் எதை கொண்டாடுகின்றோம், நாம் ஏன் கொண்டாடுகின்றோம் என்பதை சிந்தித்து கொண்டிருந்தேன். நாம் உண்மையில் முன்னணியில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழந்தை பிறப்பை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது ஒரு கை குழந்தை. அந்த கை குழந்தையை பற்றி உலகமே பேசுவதும் கொண்டாடுவதும் ஏன்? அதுதான் இந்த முழு காரியத்தின் அடிப்படை ஆகும். சரி, நாம் அனைவரும் இயேசு, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் மீட்பர், அதிசயமானவர் என்றெல்லாம் கூறுகிறோம். அதற்கு பின் நாம் மாட்டுத் தொழுவம், யோசேப்பு, தாய் மேரி, சாஸ்திரிகள் பற்றி பேசுகின்றோம். வானத்தின் நட்சத்திரங்கள், தேவதர்கள் பாடுவது மற்றும் இது போன்ற ஏராளமான பாடங்களை குறித்து எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் அவரோ ஒரு சாதாரண குழந்தையாக இங்கே படுத்து கிடக்கின்றார். அப்படியானால் நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? 2000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வை இன்று நாம் செய்தியாக எடுத்துச் செல்கிறோம் என்றா? இல்லை, தேவன் மனித வடிவில் இறங்கி குழந்தை வடிவில் அவதாரம் எடுத்து இரட்சகராக, மீட்பராக வந்தார் என்பதா? ஆனால் நாம் கொண்டாடும் போது எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது வேறு ஒன்றுமல்ல, அந்த குழந்தை மற்றும் குழந்தையின் நற்குணங்கள், அதோடு கூட அந்த குழந்தையின் பண்புகளையும் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நற்பண்புகளில் சில என்ன என்பதை நாம் பார்ப்போம். அவைகள்தான் பணிவு, விசுவாசம், நம்பிக்கை, குற்றமில்லாமை, ஆபத்தை எதிர்கொள்ள தயாராக இருத்தல், வெளிப்படையான மற்றும் ஐக்கிய சூதுவாத அற்ற சுபாவங்களே ஆகும். ஆச்சரியம் என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே பிரசங்கங்கள், போதனைகள் மற்றும் அற்புதங்கள், குணமாக்குதல் போன்ற காரியங்களை செய்கின்ற போது நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அந்த குழந்தையை பற்றி கூறியதுதான் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. எனவே ஏராளமான கிறிஸ்மஸ் பாடல்கள், கீதங்கள் மற்றும் வீடுகளிலும் ஆலயங்களிலும் கட்டிடங்களிலும் ஒளியிலும் மற்றும் மின்னுகின்ற ஒளி விளக்குகள், கேக் வெட்டுவது, பரிசுகள் கொடுத்து கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நான் உங்களை கேட்பது என்னவென்றால், மேற்கூறிய அந்த குழந்தையின் நற்பண்புகள் நம்மிடம் இருக்கின்றனவா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது நமது உலகத்தை, நமது சமூகத்தை பாருங்கள். உடைந்த வீடுகள், உடைந்த குடும்பங்களை நாம் காண்கிறோம். அது ஏன்? ஏனெனில் அங்கே அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, மனதிற்கும் இல்லை, மன்னிப்பு இல்லை. மக்கள் ஒரே வீட்டின் கூரையின் கீழ் தூங்கினாலும் கசப்போடும் கோபத்தோடும் இணக்கமற்ற ஒற்றுமை இல்லாமலும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லொழுக்கங்களை அல்லவா நாம் வாஞ்சிக்கின்றோம். ஏராளமான மக்கள் மற்றும் பெரிய கூட்டத்தின் மத்தியில் நாம் கொண்டாடினாலும் நேர்த்தியான, அழகான மற்றும் எழில்மிக்க உடைகளை அணிந்து அனைத்து கொண்டாட்ட சடங்குகளையும் சிறப்பாக செய்து முடித்தாலும் நாம் தனிமையையும் வெறுப்பையும் மன்னியாமையையும் ஒதுக்கப்பட்டவர்களாக உடைந்த வீட்டில் இருப்பதையும்
உணர்கிறோம் அல்லவா? பெற்றோர்கள், தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் நேசிக்காமல் ஒற்றுமையற்றவர்களாக இருக்கிறார்களே. ஆகவே இப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை தான் தேவன் நமக்கு உணர்த்துகிறாரா? மாறாக அந்த குழந்தையை கொண்டாடுகின்ற வேளையில் நாம் அதிக அன்பு, சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு, மனதுருக்கம், இரக்கம் ஆகியவைகளை கொடுப்பதோடு ஒரு சிறு வீட்டில் குடியிருந்தாலும் சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமையோடு வாழ்கின்ற உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு பிறந்த அந்த சிறிய நகரத்தை சிந்தித்து பாருங்கள். இயேசு நாசரேத்திலே பிறந்திருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாசரேத்தாக உன்னுடைய வீடு இருக்க முடியுமா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உன்னுடைய திருச்சபை, உன்னுடைய ஆர்வம் இயேசு குழந்தையாய் பிறந்த அந்த நாசரேத்தாக இருக்க முடியுமானால் இந்த நற்செய்தியை நீ எல்லோருக்கும் அறிவிக்கலாம். அப்படியே நாம் பரிசுத்த தாயாகிய மரியாளை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். உதாரணமாக, வீடற்ற ஒரு தெரு பையன் ஒருவனை குறித்த ஒரு கதையை நான் படித்தேன். கல்கத்தாவில் அமைந்துள்ள அன்னை தெரசா அவருடைய சிறுவர் விடுதியிலே சேவை செய்யும் ஒரு சகோதரி இவனை கண்டு கொண்டு வந்தார். அவனை அங்கே கொண்டு வந்தார்கள். அங்கே அவர்கள் அவனை குளிப்பாட்டி புதிய உடை கொடுத்து நல்ல உணவு கொடுத்து தூங்குவதற்கு நல்ல இடம் போன்ற தேவையான அனைத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் அவனோ ஓடி போய்விட்டான். பிறகு யாரோ ஒருவர் அவனை தெருவில் கண்டு மீண்டும் அந்த ஹோமுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். மீண்டும் அவர்கள் அவனை குளிப்பாட்டி உடை கொடுத்து உணவு கொடுத்து இதுதான் உன்னுடைய வீடு என்றும் கூறினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அன்னை தெரசா அவர்கள் அந்த சேவை செய்கிற சகோதரியிடம், நீ செய்கிறதென்று உனக்கு என்னவென்று தெரிகிறதா? மீண்டும் அவனது இடத்தை விட்டு ஓடிவிட்டார். அவன் எங்கே ஓடுகிறான், என்ன செய்கிறான் என்பதை நீ கவனிக்க வேண்டும் என்றார்கள். ஐயோ பாவம், அந்த பையன் மீண்டும் அவ்விடத்தை விட்டு 3ஆம் தரம் ஓடி போய்விட்டான். அப்பொழுது அந்த சகோதரி அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த பையன் நேராக ஒரு மரத்தடியின் கீழே தற்காலிக அடுப்பு மூட்டி சமைத்து கொண்டிருந்த ஒரு தாயாரிடத்திற்கு ஓடி போனான். அந்த அடுப்பு உங்களுக்கே தெரியும், 3 கற்களை வைத்து அதன் மேல் பாத்திரம் வைத்து அரிசி தண்ணீர் எல்லாம் அதில் ஊற்றி வேக வைப்பார்கள் அல்லவா? அந்த பையன் ஓடி வந்து அந்த அம்மாவின் அருகில் அமர்ந்தான். அப்பொழுது அந்த சகோதரி அவனை பார்த்து, வா வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்தார்கள். அப்பொழுது அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? இதுதான் என்னுடைய வீடு, என்னுடைய அம்மா இங்கே இருக்கிறார்கள், எனக்காக உணவு இங்கே இருக்கிறது என்றான். எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம். தாயாகிய மரியாளை அவர்கள்தான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தவர்கள். எத்தனையோ கேலி கிண்டல்கள், துஷ்பிரயோகம் மற்றும் அந்த குழந்தையை வளர்ப்புக்கு தேவையான அனைத்து தியாகமும் செய்தவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாட்களில் நாம் அப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்க முடியுமா? உணவு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, இடம் கொடுத்து, நாம் தங்கும் இடம் இதுதான் என்று உணரத்தக்கதாக, அதாவது இது என் வீடு, எனது அம்மா, எனக்காக உணவு எங்கே இருக்கிறது என்று அந்த பையன் கூறியது போல இந்த சில எண்ணங்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நம்புகிறேன். மற்றும் நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் இருக்கிறேன். உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அனைத்து உண்மையுடனும் நேர்மையுடனும் கொண்டாடுங்கள். மேலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள், ஒருவரை ஒருவர் தழுவிக்கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் மேலும் நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியத்தை இதன் மூலம் இரக்கத்தோடும் ஒற்றுமையோடும் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுத்தி கட்டி எழுப்பக்கூடிய, எதிர்கால நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதாக இருப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் புதிய வருடத்தில் தேவன்
எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறிய இரட்சகராகிய இயேசுவை நமக்கு அருளிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த இயேசு இன்று அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அரவணைத்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலே தந்தருள்வாராக. ஆமென்.